எத்தி போட்டு சரி சரி இங்கே தான் இருக்கேன். வந்துருச்சு சரி பாடு ஒன்றும் இல்லை இல்லை கால் வந்தவானு கேட்குது. அப்போ தான் கால் வந்திருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல படுக்கணும். இந்த ஆத்தா இந்த தான் வந்துச்சு. முடியா என்ன ஜூலியம்மா மூலியம்மா நொண்டிக்கு இருக்க தண்ணியை குடிச்சல ஓடியாவா. எப்படி முன்னாடி போடுவேன் ஓடு அப்படியே அப்படி ஓட்டம் தலைக்கு பொறுமையாக வா. தள்ளி விட்டுருவாங்க கூட்டத்தில் வரும் கூட்டத்துக்கு வர புள்ளிமன் பறந்து வரா. நீ உருண்டு கொடுக்குறியா கச்சா எப்படி அது சுடலை அடி கல் தேயில அடி உருட்டு கொடுத்துட்டே தெரியா ஊடியா நெத்து பறக்கிட்டியா ரோசாக்காரி ரோசியா ஏன் வெள்ள மாட்டேன் டூ ஓடுறா முதலா ஊடிய வாங்க வர காய் இருக்கிறான் இந்தா எம்பூட்டி காய் இருக்குங்க தெரியாத்தா கவர் இந்த கீழே காய கீழே போகிற அப்படின்னு கீழே பார்க்க மாட்டாங்க. கடைசியில் தான் பார்ப்பாங்க. எடுத்துனுங்க எங்கிட்ட அந்த மரம் காற்றுக்கு நல்லா வளைஞ்சி வச்சுங்க. திண்டுக்க நல்லா வேட்டை பொறுமையாக எக்க போட்டு நல்லா திண்டுக்க. மைக் செட்டு வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டால எப்படியோ நேற்று அந்த அன்னைக்கு பேஞ்ச மழை காற்று குடையிலங்க. இப்போ தான் நேற்று காற்று அடிச்சிச்சு. அதுக்கு தான் கரெக்டாக அந்த குருத்து உடஞ்சி வச்சு பார்த்தியா. இந்த மாதிரி கம்மா பக்கத்தில் தண்ணிக்கிட்ட நல்லா பெரிய மரம் வளர வேண்டியது. காற்று தட்டி போச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் அவ்வளோதாங்க. சைடில் ஒரு கொப்பு வந்தால் வளர்னாத்தான் உண்டு. சாஞ்சி வச்சு இன்னும் அவ்வளோதான். அது திருப்பியும் நிமித்த முடியாது. காற்று அடித்தாலும் நிம்மறாதுங்க. வேறு வெளியே ஆடு தான் தின்னணும். ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். வாங்க நம்ம அப்படியே இந்த தின்ன விட்டு அப்படியே அங்கிட்டு போவோம். இன்றைக்கி பாரு எல்லாரும் எக்கு போட்டாங்க. எக்கு போட தெரியல இந்த மணிக்கே இப்படி தின்றாங்க. ஆனால் நல்லா வளைஞ்சி வச்சு அந்த குருத்து அப்படியே உடஞ்சி வச்சுங்க. சூப்பர் மரம். ஆனால் அந்த பக்கம் வளையல. ஆனால் அதுவும் சேர்ந்து அமுக்கி போச்சு. இதெல்லாம் எக்கு போட தெரியாத கேஸு. அதனால தான் பையில் ஒதுக்கிடுச்சு தனியாக. இதெல்லாம் எக்கு போடுற கேஸு. அதனால் கொஞ்சம் என்கிட்ட காலத்துக்கு போட்டுமே இது தின்னலாம். அவங்களும் எங்கே நிற்க மாட்டேன். அந்த குப்பு உடஞ்சி வச்சுங்க. ஏகப்பட்ட குப்பு உடஞ்சி வச்சுங்க. இந்த இதில் உடஞ்சி வச்சுட்டியா நிறையா குப்பு உடஞ்சி வச்சுருந்தா அதவா தின்னுங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்தில் நின்று தின்னுங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன். நம்ம நெத்தி போட்டு என்னன்னு தெரில இன்றைக்கி சடனாக பையன் நல்லா போட்டு காம்பில் நல்லா பால் இறக்கிடுச்சு. கரெக்டாக டிசம்பர் மாதம் 12ஆம் ஆடு வெட்டுச்சு. இப்போ மே 12 கரெக்டாக 5 மாதம் கிட்ட வருது. பார்ப்போம் பையன் நல்லா இறக்கிடுச்சுங்க. எப்படினாலும் கத்திக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி ஈன்றுவான்னு எனக்கு நல்லா தெரிகிறது. நல்லபடியாக ஏண்டா நல்லது தான். அவ்வளோ அப்போ வந்து கோமியம் பெய்ய நடக்க நிற்க அப்படி இருக்கா. பையன் நல்லா இறக்கிடுச்சுங்க. பையன் நல்லா இறக்கிடுச்சுன்னா நிறைய மாதம் தான். பார்ப்போம். கோமியம் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கத்துது காலை வாரிச்சுன்னா கன்ஃபார்ம்டு. நெல் எங்கிட்டும் போயிடாங்க. நல்லா தின்ட்டு வரட்டு அவங்க. கரடே எங்கே வர எங்கிட்ட அங்கிட்ட கை கால் அப்படி பறக்குது. நிற்க மாட்டேன். வரும் மண்டையை பாரு. தலை எங்கிட்ட அங்கிட்ட ஆட்டுறா. அப்படியே பசி எடுக்குது. ஆனால் நின்று மயிறு கிடையாது. நீ வா நின்று வெஞ்சா மெஞ்சிருக்கா. இப்படி அழகாக நின்றவா நிற்கிறாங்க. 7 சுற்றி வந்துட்டாங்க. கருவாச்சியும் இந்த நம்மங்க மொசக்குட்டி அவளை எப்படி இருக்கா காணா. அவ்வளோ ரெக்க கட்டி பறக்கிறாங்க. நடைய கட்டு தின்ட்டிங்களே. அப்படி சட்டை பிடிச்சி இந்த ஓட்டத்தை மட்டும் பாருங்கள். எங்கிட்ட வந்ததுக்கு 2-3 இலையாவது கிடச்சிச்சு. இந்த மாதிரி இலை கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். எங்கிட்ட ரைட் லைன்கிட்டே போட்டு திரும்புங்க. நீங்கள் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடாதீங்க. டோக்கியோ முடிய டோக்கியோ இன்னும் இன்றைக்கி ஸ்லோவாக இருக்க. கருத்தவனை கூட வேகமாக போகிறான். வாருங்க விறகு கிடைக்கிற கொடுமையை. கொரோனா காலத்தில் எம்புட்டு விறகு செமந்து அப்படியே வீட்டில் கட்டி போட்டு வைப்போம். அந்த வேரெல்லாம் பெருக்கி இப்போ வாருங்க கீழே கிடக்கு. மிச்சமாக கிடக்கு. ஒரு ஆள் பிறக்க மாட்டேன்றது. காரணம் சிலிண்டர் வந்ததுனால ஒருத்த ஆள் கூட தோறுறதில்ல. கொரோனா ஸ்டார்டிங் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் கட்டி இங்கேருந்து டெய்லி காலையில் ஒரு 2 கட்டு 3 கட்டாவது கட்டிடுவோம். அப்படி கட்டி ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருந்துங்க. அந்த அளவுக்கு மழை காலத்துக்கு அப்படி வேரெலாம் இருக்கும். காய போட்டு வச்சோம்னா நல்லா அடுப்பில் ஏரியும். அப்போல்லாம் சிலிண்டர் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சிலிண்டர் இருக்கும். அதை ஒரு சிலிண்டரை வச்சு 2 மாதம் வரைக்கும் ஓட்டுவோம். 2.5 மாதம் வரைக்கும் கூட ஓட்டிக்குவோம். ஆனால் வேற பிறக்குவோம். இப்போ பிறக்கிறதில்ல. இப்போ நம்மளுக்கு அடுப்பு எரிக்க வசதி இல்லை. வசதினா வெளியே இடம் இல்லை. ஆடு வந்து கால் வச்சிருது. அதனால தான் விறகுலாம் பிறக்காமல் கொஞ்சமாக வள்ளி வச்சுருக்கோம். பார்ப்போம் நல்லா வசதி கிடச்சிருந்ததுலாம் பிறக்கி வச்சு ஸ்டாக் வச்சுக்கலாங்க. ஏன்னா மழை காலத்துக்கு சிலிண்டரை கொஞ்சமாக மிச்சம் பண்ணலாம். இல்லை வர்றது இந்த 3 பேர் தானே. அந்த திரிசா வேறு தென்னாவட்டு பரம்பரையில் அசால்ட்டாக தெரியுது. ஓடியா நம்ம அப்படியே இந்த பக்கம் முள்ளுக்குள்ளே போயிட்டு போகணும். இன்றைக்கி போயிட்டாங்க. பாருங்க கொடி நல்லா இருக்குது. மேயெல்லாம் நான் நிற்க மாட்டாங்க. எல்லாம் சாயந்தரம் வந்தால் மேய்வாங்க. இப்போதைக்கு 2 கடியாக கடிச்சிட்டு இருந்தவங்க தான் கடிக்கிறாங்க. அதெல்லாம் ஓயிட்டாங்க. முடியா எது கருத்தவனை கத்திக்கிட்டே வர மிஸ்டர் கருத்து அங்கிட்ட ஆடு மேய்து வேறு. கொம்பை பார்த்தா ஓடி போயிடுவேன் பய உள்ள. அவங்க ஆடு அங்கிட்ட வீட்டுக்கு கிளம்பிக்கிருக்காங்க. இந்த அங்கிட்டு மேய்து பயவில் போனால் மட்டும் பார்த்துக்கணும். மூலி கூட போக மாட்டேன். அவன் நட நின்றுக்கிருவான். இந்த கண்ணை கட்டி ஓடி போயிடுவான். என் நெத்தி போட்ட வர காணுங்க. நானும் நெத்தி போட்ட பார்க்கல. எடுத்து தனியாக 2 படுத்து எந்திரிச்சிக்கிருந்தா அந்த மரத்தில் இருந்தாங்க. பின்னாடியே வந்தால் நல்லாயிருக்கும். இந்த இருக்காங்க படுத்து கிடக்கா. சரி பாடு கத்துறா. நான் ஒரு நிற்க முடியல மேய முடியல. நீ அப்படி நடக்க முடியல. படுத்து எந்திரிக்கிறா. கூடவே வா வயக்காட்டில் வந்துட்டு அப்புறம் கூட திருப்பிடும். சரி கோச்சா என்ன தண்ணியை குடிச்சுட்டு நடக்க முடியலையா. நல்லா காற்றடிக்கிறா. ஜில்லுண்டு போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. நல்லா காற்றடிக்குது. இன்றைக்கி என்ன தெரியல நல்லா காற்றடிக்குதுங்க. அப்படியே வா நல்லா வெயில் அடிக்காமல் இருக்குது. அப்படியே இருந்தா நெத்து நிறைய கிடக்கு. இந்த மேலே அந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு புதரில் தின்ன விடுவோம். இந்த பசங்களுக்கு நெத்து இந்தா ஓடி மொசக்கிட்டே நீ தான் வாமா ஓடியாடுறா. இங்கே ஒரு பொய் சொல்லலை. தருக்கோரு கீழே வாரு நெத்து இருக்கா. டைனோஸ் இந்தா வா நீ கேட்சப்படி இந்தா டைனோஸ் ஓடி இந்தா வந்தா அப்படி திரும்பியா அப்படின்னு. நான் கரெக்டாக நெத்து இல்லையா. என்னங்க அதிசயமாக இருக்குது.
முட்டு வந்து ஒரு நெத்தை கூட காணோம். மரத்துல எம்பிட்டு கிடக்கும். டெய்லி செம்பிலேடு வரதுனால இல்லை போல். நம்ம இன்றைக்கி தான் வந்தோம். எங்களை உள்ளே அதுக்குள்ளே இறக்காதீங்கிட்டு வாங்க. அதுக்குள்ளே போனதே அப்புறம் வாய்க்கா தகராறு கூடி விடு. எங்கிட்டு வா கட்டே. டா கிடைக்க நல்லா கிடைக்க நிறையா. டா 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 விழுது விழுது. மொத்த பேர் வந்துட்டாங்க. எத்தனைத்துக்கு முட்டாதீங்க. முட்டாமல் தின்னுங்க. செனக்குட்டி எது இல்லாமல் இருந்தால் சரித்தாங்க. ஒன்றுக்கு ஒன்று முட்டை ஹட்டி வாங்கி சார் தானே எங்கே போட்டு தின்னுக்கு அவ்வளோதான் இருக்குது. நான் நெத்தி போட்டு கடைசியில் வந்திருக்கியா. கடைசியில் வரது நல்லது பழுவுனே. நீ 3 பேர் கடைசியில் வந்தா ஆளுக்கு உங்களுக்கு யார்ட்டு இதெல்லாம் தான் எடுத்துக்குங்க. இந்த இருக்கும் இந்தா தா தா ஆளுக்கு ஒன்று தூக்கி போகிறேன். கீழே ஒரு எடுத்து இரு வர்றேன். நீ மட்டும் தின்ட்டேன். இந்த ஆளுக்கு தனி நான் போடுறேன். எடுத்துக்கா தனா விட்டே இந்த அது அவ்வளோ எடுத்துக்க ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த கிட்ட ஒரு இது போட்டு அம்மா பாண்டி அவங்க தனியாக போயிட்டாங்கடா. இதான் வந்தாங்க கண்ணை கட்டி ஓடி போயிட்டாங்க. போ கண்டுபிடி நெட்டி போட்டு. சரி இங்கே தான் இருக்கேன். படுத்துட்டா பையன் உள்ள. எங்கிட்டும் அக்கி வருதா என்னான்னு தெரில. சரி இந்த தண்ணி குடையிற மாதிரி தெரிகிறது. இங்கேருந்து பார்க்கல. வந்துருச்சு. சரி பாடு ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்கே தான் இருக்கேன். எங்கேயும் போக மாட்டாங்க. சரி நான் உங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டேன். டிசம்பர் 15 12 கிடையாது. ஆடு வரணும் 15. இன்றைக்கி டேட்டு மே 12. அப்போ கரெக்டாக டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தா கரெக்டாக 145 நாள் கரெக்டாக வருங்க. கரெக்டாக தான் இருக்கும். ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டு ஆடு கூட்டி போகிற டேட்டு இப்படி டெய்லி இந்த ஒரு வாரமாக கட்டிகிட்டே இருந்தார். 145 143 ஒன்று 150 போகும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது கொஞ்சம் மாறுபடும். கரெக்டாக 145 நாள் ஆகுதுங்க என்னையோட. நான் குட்டி போட்டியா இன்னும் போடலை. அக்கி தான் வருது. பாடு ஒரு நல்ல வசமான இடத்துல பாரு நல்ல முள்ளுக்குள்ளேயே வந்து நின்றுக்கிற பாரு இடத்த எங்களை தேர்ந்தெடுக்கிறா அவர். நீங்கள் மட்டும் இந்த கேப்பில் எங்கிட்ட ஓடிடாதீங்க. வாத்தியாரை பழி வாங்குற கேப்னு இதான் வளைக்கிறத கண்டுமையே. இதான் ஃபஸ்ட்டு டேஞ்சரஸ் ஃபில்லோ இதெல்லாம் கொஞ்ச நேரம் கண்ணை கட்டிடுவா. எங்கே அவங்க கூட குட்டியம்மா காணோம். வெரி ஸ்கைஃபால் குட்டியம்மா கூட தான் இருக்காங்க. அவ்வளோ அப்படித்தாங்க. இன்னே நெல்லுங்க குட்டி வர வரைக்கும் கால் வந்த வானிக்கு அப்போ தான் கால் வந்திருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல படுக்கணும். இந்த இடம் வசமில்லை உனக்கு. அந்த மரம் தான் கரெக்டு. அப்போ தான் இவங்களை மடக்கி விட முடியும். நீ கரெக்டாக ஈன்றதை பார்க்க முடியாடி. இவங்க எங்கிட்ட ஓடி போயிடுவாங்க. இல்லாட்டி அந்த மரத்தை பிடிச்சிடுவாங்க. இதை போது பார்த்தியா இவங்க நிற்க மாட்டாங்க. ஓடியா வா. நீ ஒரு நல்லா சூப்பர் நல்லா கொண்டு போகிற. ஓடியா இந்த நண்டுக்க இதான் உனக்கு பாடு. நான் போய் அதில் பார்த்துட்டு வரேன். நீஸ்குட்டி அம்மா கத்துறா இது கத்துறான்னு தெரில. இவளுங்க கூட வேப்பி எடுத்துடுறா. அம்மா கட்டி நெல்றி. நான் போய் அதை மாடிக்கிட்டு வரேன். கொம்பனு மூலியும் கிளம்புறாங்க. கொம்பா இந்த வரேன். சமயம் பார்த்து பழி வாங்குறேன் பார்த்தியா. கரெக்டாக புத்தியை காட்ட. வரேன்டா கொம்பா நில்றா. நெல் இந்த வரேன். நீ மாட்டினா நீ கொஞ்சம் கேப்பில் நீ அப்படியே பிளானை போட்டு கிளம்புறது. வரேன் இப்படி இந்த வரேன் கத்திக்கிட்டே போறியாம. இதை தொடக்கூடாது பார்த்துக்கன்றியா. அப்போ நெல் ஒரு இடத்துல எங்கேயாவது இப்போ கிழித்து போகிறது. சமயம் பார்த்து சம்பவம் பண்ணாங்க. அதுக்கு அந்த வேப்ப மரத்தில் படி போட்டேன். நீ மேய வேணாம் பேசாமல் படுத்து தூங்குடா. அது கேப்பில் குட்டி ஓட்டான்னு நினைக்கிறேங்க. கத்துறா ரொம்ப. அப்போ தான் குட்டி வெளியேறுது. நம்ம கிட்ட போகணும். ஓன்னு எந்திரிச்சிருவா பாட்டுக்கு. கத்தா வந்துருச்சு. குட்டி நெருக்கி வந்துருச்சு. தலை வந்துருச்சா தலை ஆத்தா இன்னும் தான் வந்துச்சு. ஒன்றும் இல்லை காலாட எழுத்து குட்டி அப்படியே ஒருபடியாக நல்லபடியாக ஈட்டாங்க. கலரை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். நம்ம கொம்பன்லேருந்து கலர் அப்படியே வந்துருச்சு. கொம்பை கலர் அப்படியே இருக்குங்க. நம்ம குதிரை பாண்டிக்கு அப்புறம் அதே கலர் கொம்பை கலர் விழுந்துருச்சுங்க. என்ன குட்டி போட்டிருக்கான்னு பார்ப்போமா. பொட்டைக்குட்டி போட்டிருக்காங்க. பரவாயில்ல. இந்த கலருக்கு பொட்டைக்குட்டி கிடைக்கிறது கஷ்டம். கிடச்சிருக்கு. நல்லா ஐக்கிய அவப்பில் தான் பரவாயில்ல. நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி தான் இருக்குது. ஒரு குட்டி தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இளங்குடியெலாம் வந்துருச்சுங்க. ஒரு குட்டி தான் போட்டேன். எங்கிட்டும் பயவுள்ள கலரை பார்த்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே நம்ம கொம்பனோட கலர் கொஞ்சம் இதாக தங்க இருக்குது. போன வருஷம் மாசியாக பங்குனி டயத்தில் நம்ம நெத்தி போட்டு எப்போ விற்றோம்ல அவனை ஈன்று அவனை விற்றதுக்கப்புறம் பயவுள்ள கரெக்டாக இப்போ ஒரு பொட்டைக்குட்டி போட்டிருக்கா. கொஞ்ச நேரம் நக்கட்டும். நம்ம ஆடுகள்லாம் தான் அங்கே தான் இருக்காங்க. எங்கிட்டும் போல சம்பவமாக நம்ம தான் சரிதான். தண்ணி குடம் தான் இருக்குங்க. இதெல்லாம் தண்ணி குடம். தண்ணி குடம் உடையாமல் அக்கி வந்துட்டு அப்படியே குட்டி வந்துச்சு. தண்ணி குடம் வருது. இது அப்படித்தான் அடிக்கடி வரும். இதெல்லாம் ஒன்றும் ஜகச்சம் இல்லை. இதனால் குட்டி எந்த பிரச்சனை இல்லை. குட்டி நல்லா முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வச்சுரு ரெடியாக. நான் போய் அவையில் இன்னொரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன். ஆத்தான் எல்லாம் நல்லா சீட்டை பிடிச்சா எல்லாம் வரும். தெக்கத்தையும் படுத்துருக்கீங்க போல. இந்த முள்ளை பார்த்தவா அன்னைக்கு எப்போ நம்ம வாத்தியார் கண்ணை கட்டுவோம் சம்பவம் பண்ணலாம்னு படுங்க. நான் இன்னும் குட்டியை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியே. நல்லா ரெஸ்ட் ஏறா போட்டே உங்கள்கிட்ட ஒரு வழியாக வாஷ் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணி வச்சிட்டா இல்லை அவ்வளோதாங்க. நான் முடிஞ்சிருக்கேன் கிட்ட. இந்த வட்டம் ஒத்த குட்டி தான் போட்டிருக்கா. ஏன்னா வகுறு அப்படி தான் இருக்குது. இப்போ வகுறு எப்பயுமே எந்த வகுறு தாங்க. ஒரு குட்டி போட்டிருக்கா. பரவாயில்ல. ஒரு குட்டி நல்லா கொஞ்சம் நல்லா தான் வளர்த்துருக்கா குட்டி. நல்லா நக்கிக்க. நான் அவ்வளோதான் கிட்ட கொண்டு போவோம். நான் கத்துற இதுக்குள்ளே கண்ணு தெரியுதா. அம்மா எங்கே இருக்கான்னு கண்ணு தெரியுதா. இப்படி கத்தனேன் அப்படி வெடி பாருங்கண்ணா. அதான் குட்டி. பால் பசிக்கிட்டா. பால் வேணுமா. பால் காம்பெல்லாம் பிச்சு விட்டுருங்க. கண்ணை திறந்து விட்டாச்சு. பைவில் கொஞ்சம் நேரம் எந்திரிச்ச முன்னாடி பாலை பிச்சு குடிக்க விட்டுறாத்தான். கொஞ்சம் வெயில் வேறு அடிக்குது இன்றைக்கி. நல்ல அக்னி வெயிலுக்குள்ளே பைவில் குட்டியாக போட்டு விட்டா வேறு வெயில் சரியான வெயில் அடிக்குது. அந்த வேப்ப மரத்தை கொண்டு போயிட வேண்டியதான். அதான் நல்லது. இவன் இளங்குடி போடலான்னு அதுக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிருக்கேன். எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நேரம் நெத்து பார்க்க போகிறாங்க.
நீ அப்படியே தோட்டத்தை பற்றி போயிடணும் இன்றைக்கி. அப்போ தான் நம்ம நெத்தி போட்டால் வீட்டில் போய் சேர்க்க முடியும். கோச்சா இங்கடான்ட்ட ஊர்ரா இவாடுக்கு மேஜிக் இருக்கே போயிட்டாயிடலாம் ஒரு கோச்சாய் ஓடு கோச்சாய் பூச்சிமாய் கோச்சை யார் ஓடுறா இப்போதான் போயிட்டாயிடா. நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பை இறக்குனா காலையில் கற்றுனா அப்பயே பார்த்து எதுக்கு சேஃப்டிக்கு ஒரு கட்டப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா கையிலே பிடிக்க முடியாது குட்டியில், நெஞ்சு ரொம்ப வலிக்கும். அதுக்கு கட்டப்பைனா கொஞ்சம் ஃப்ரீயாக அது பாட்டு படுத்துக்கிட்டு நம்ம கையிலே பிடிச்சிக்கிடலாம், பிரச்சனை இருக்காது. எட்டிப்பட்டு எல்லாம் நேராக தோட்டத்துக்கு போகிறாங்க. உன் பிள்ளையை கொண்டு போய் பாலை குடிச்சிட்டா போயிட்டு வரக்குள்ள பரவாயில்ல பாலை குடிச்சிட்டேன். நான் ஒரே தோட்டத்தில் குடிக்கலான்னு பார்த்தேன். ஆற்றி கிளம்பிக்காது என்ன இளம் கொடி வேறு போடாமல் இருக்கா. நடந்துக்கிட்டே இருக்கும்போது சரியாக தான் விழுந்துருங்க. உன பைக்கில் தூக்கி போட்டுக்குவா தான் கரெக்டு. சம்முன்னு நீ வாடு படுத்துக்க. அப்போ தான் நீ வாடுக்கு உனக்கு எந்த இதை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். வா உள்ளே உன் பிள்ளை கையில் தான் இருக்குது. இப்போ வேறு வந்த வழியை ஓடி போயிடுவா. தான் இருக்கிறோம் பைக்கில் நீ வாடுக்கிட்டு ஓடி போயிடாத. வா எங்கேயும் போகல, எல்லாம் அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இதான் கேப் கொண்டு கண்ணு மையம் டைனோஸ் இழுத்து ஓடி போயிட்டாங்க. இப்போ தாண்டா ஓனரை பழி வாங்க முடியும். தாண்டா சரியான வாத்தியார் நீங்கள் மாட்டினான் அந்த மாதிரி. வா ஓடியா இந்தா இருக்கும் உன் பிள்ளை இந்தா இருக்கு வாடி இங்கிட்டு வந்த வழி ரிவல்ஸு கீரை போட்டு ஓடி போயிடாது. எனக்கு தெரிஞ்சு நல்லா நேரம் கம்மாக்கி தான் போவாங்க. அப்படியே வளைச்சி தோட்டத்தை கொண்டு போகணுங்க. இன்றைக்கி தோட்டத்தில் போய் தண்ணி விட்டுருவோம். நீஸ்குட்டி இங்கே வர்றி உனக்கு தங்கச்சி பிறந்திருக்கு. அப்படியே ஒன்றை போல இருக்கா. நீஸ்குட்டி எங்கே வர்றி இந்தா இங்கே வரு என்ன இருக்குன்னு வரு இங்கே வரு நண்டு பேத்தி இதுக்குள்ளே என்ன இருக்கு பாரு. இந்த பைக்குள்ளே என்ன பாரு பார்க்குறேன். இட்டடா பையை கொண்டு வரையா நம்ம ஒரு பைக்குள்ளே என்ன இருக்கண்டி. நீசா இங்கே வர்றி இந்தா இங்கே வரு நீசா இந்தா இங்கே வரு நீஸ்குட்டியே ஒரு நல்ல வெயிலாளுங்க. வெயில் பேர் கொளுத்திக்கிருக்கு. எங்கிட்ட ஓடுறாங்களே. பழுனே இது யார் மோந்து பார்க்குறா. யார் தப்பில்ல கிட்ட மோந்து பார்த்துட்டு போகிறா. பாபியே யார் பாரு இங்கே யாருன்னு பாரு. கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக இருக்குனால விட்டுருக்குங்க. ஏன்னா சூடு ஏறி போகும். அந்த கட்டப்பையிலே கொண்டு வந்தோம்னா அதுக்கு தான் காத்தோட்டமாக போட்டிருக்கேன். இப்போ தான் பைவில் பாலை குடிச்சிச்சா எந்திரிச்சு நிற்கிது நடக்குது. வாரு பறந்துக்கு வர ஒரு யாத்து பிள்ளை எங்கடா இவாடு கொடுக்குது. ஓடி எந்தா இருக்குது. எங்கேயும் இல்லை பிள்ளை எந்தா இருக்குது. பரவாயில்லங்க ரொம்ப வாசமாக தான் இருக்கா. நான் நீங்களே 2 நாளில் படுத்துக்கிட்டேனான்ட்டு என்ன தோட்டத்துக்கு போகணும் இன்றைக்கி வாங்க நீ தண்ணி குடிக்க. வேறு பால் நல்லா குடிச்சிக்கிட்டே இருக்கான். பையன் உள்ளே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு தான் பிரிக்கணும். ஓடியா நெத்தி போட்டு என் கையில் தான் இருக்குது பிள்ளை. எங்கேயும் இல்லை வா தோட்டத்துக்கு போவோம். அம்மா தண்ணியை பார்த்துட்டாங்கன்னா போச்சு. அம்பா ஓடி நெத்தி போட்டு போ ஓடு நீ நேராக போ கச்சா தனியாக பிரிஞ்சா ஓடியா வா. நான் ஒன்று சரி ஓடிதா இங்கே இருக்கேன். தண்ணி இன்னும் வரல. தள்ளி நெல் வா அடிக்க போகிற கருவச்சே அடிக்க போகுது கருவச்சே ஓடு பா ஓடி நல்லா தண்ணி வாட்டு ஓடு வா வாழையில் அப்படி கடிக்கலாம் போங்க. தண்ணியாக குடி நண்டு தண்ணிக்கு தான் ஓடி அந்த அங்கேருந்து ஓடி தண்ணியாக குடி வா குடி தண்ணியாக குடி. சொல்லுங்க தண்ணி குடிச்சா குடிக்கலையா உள்ளே தண்ணி எல்லாம் இறங்கி நீ வாட்டு தண்ணிக்குள்ள நீ வா நின்றுக்க. அப்படி நின்றுக்க வலிச்சுட்டு குழுக்குள்ளோடு இருக்கும். நீ வா நின்றுக்க. ஆத்தே தண்ணியாக குடிச்சாச்சு. நான் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிக்கின்றேன். இங்கே என்னடா வெயிலுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறீங்க வேம்புக்கு. ஒரு 1/2 மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சு அப்புறம் ஒரே சாயந்தரம் போகலாம்டா. உங்கள் சேட்டை கண்ணு மையே திரிசா மூளை ஏன்டா புரியா ஊறா போய் பாடுறான்டா. இப்போ குடிப்பா தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. குடி ஓரளவு குடிச்சிங்க. நல்லா தண்ணி கிடக்கு. குடி தண்ணி நிறைய அது வாடு ஊற்றி வச்சு குடிச்சிக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டு இழிப்பாங்க. தண்ணி குடிச்சா குடிக்கலையாடா. வர்ற தண்ணி இருக்க குறியா வர்ற தண்ணியை பார்க்குறேன் நான் முக்குனா தான் குடிப்பேன். ஒரு தடவை தண்ணியை குடிச்சு பாடுறா. இல்லை தண்ணியை வேணான்றீங்க. நம்ம மக தூங்கி எந்திரிச்சிட்டாளா தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டியா. நீ வீட்டுக்கு போங்க 2 பேரும். நான் போய் ஒரு மேட்சில் போயிட்டு வந்துடுறேன். நல்லா தூங்கி எந்திரிச்சு நீ வீட்டுக்கு போய் தூங்கணும் விட இந்த போட்டு வீட்டுக்கு போய்ட்டு நீ எங்கிட்டும் போங்கடா. தண்ணி பார்த்து குடிச்சாச்சு. காலையில் எங்கே போய் நின்றாங்கன்னா கரெக்டாக அந்த சாஞ்ச மரத்துக்கு நேராக போயிட்டாங்க. எங்கிட்ட விட்டாலும் போய் எங்கிட்ட மேய்ஞ்சாலும் சரி தாங்க. இன்னும் பய வேலைக்கு நல்லா வயிறு முட்டை குடிக்க விட்டாச்சு. எனத்தப்போ கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சால் 1 மணி நேரம் மேய்ஞ்சாலே போதும். 3 மணி நேரம் இன்றைக்கி பொழுத ஓட்டிடலாம். மரத்தை பெண் பார்த்தது போது காலையில் பெண் பார்த்துக்கிங்க. 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. இவங்களை எங்கிட்டு போகிறாங்க கட்டுப்படுத்த முடியாது. அடுத்த 3 மணி நேரம் நம்மளுக்கு நல்ல வேட்டை இருக்கும். கம்மாய் அப்படின்னு ஒரு ரவுண்டு சுற்றுவேன். ஏன்னா மணி 3:30 6:30 வரைக்கும் சுற்றுவேன். உள்ளே எவனா கத்திக்கிருக்காங்க. அப்புறம் ஆடு வேறு 2 ஆடு ஒன்று சேர்ந்துச்சு. இங்கே ஒரு மடக்கி விடணுங்க. அதனால் இந்த வீடியோ பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்புறேன். பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க. எல்லோரும் ஒருத்தனை கூட காணுங்க. நான் தான் முதல் வரேன்னா இல்லை உங்கள்கிட்ட போயிருக்கேன் தெரியலங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திப்பா வரட்டா பாப்பமா. முதல் ஆடை பார்க்கணுங்க. தண்ணியை குடிச்சேன்னே வேலையை காட்டுவாங்க. செய்யும் வரட்டா பாய்.